அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் கேட்கப் போவது எழுத்தாளர் புதுமைப்பித்தனுடைய கடிதம் என்கிற சிறுகதை. வாங்க சிறுகதைக்குள்ள போகலாம். சிங்காரவேலு ஒரு இலக்கிய கர்த்தா. வாழ்க்கையின் லட்சியங்களை, வாழ்க்கையின் சிக்கல்களை, ஏன் வாழ்க்கையையே திறந்து காண்பிக்கும் ஜன்னல்கள்தாம் சிறுகதை என்றால் அவைகளுக்கு உதாரணம் சிங்காரவேலுவின் கதைகள். பேனாவை வைத்துக்கொண்டு கோணாகி விடுவோம் என்று அவர் ஒரு நாளும் கனவு காணவில்லை. ஆனால் பேனாவை வைத்துக்கொண்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவும் இல்லை. அவருடைய சிறுகதைகளை பொறுத்தவரை சமூகம் 100 பேரில் அவரை ஒருவராக மதித்தது. முக்கால்வாசி பேருக்கு அழகு என்பது என்ன என்று தெரியாது. சிலருக்கு அழகாயிருக்கிறது என்று முதலில் சொல்வதற்கும் தைரியமில்லை. இந்த மாதிரியான சமூகத்தினிடையே சிங்காரவேலு உயிர் வாழ வேண்டுமென்றால் வாழ்க்கை உண்ணாவிரதத்தில் முக்தி அடைந்திருக்க வேண்டும், அல்லது ஏதாவது கருணை மிகுந்த தெய்வம் அட்சய பாத்திரம் ஒன்றை கொடுத்து வைத்துவிட்டு போயிருக்க வேண்டும். இயற்கையின் சட்டத்தை மீறவும் தெய்வத்தின் கருணையை பெறவும் முடியாத இந்த கலிகாலத்தில் பிறந்ததை பற்றி சிங்காரவேலு நொந்து கொள்வதில் பயனில்லை. அவருடைய சமூகமாகவும் ரசிகர்களாகவும் சில நண்பர்கள் இருந்தார்கள். அதனால் அவருக்கு பசி என்ற கவலை ஏறக்குறைய இல்லை எனலாம். ஏனென்றால் அவருடைய தேவைகள் வெகு கொஞ்சம். குடும்ப பாரம் கிடையாது. கனவு கண்டு கொண்டிருப்பதற்கு போதிய அவகாசம் இருந்தது. எனினும் அதை இலக்கியமாக வடிவெடுக்க வைக்கும் ஊக்கம் குறைந்து வர ஆரம்பித்தது. புகழ் இல்லாமல் இலக்கிய கர்த்தா உயிர் வாழ முடியாது. முகஸ்துதி வேண்டாம், இல்லாததை நீங்கள் சொல்லிவிட வேண்டாம், செய்வது சரிதான், நன்றாயிருக்கிறது என்று சொல்லாவது வேண்டாமா? நேர்மையான புகழ் இலக்கிய கர்த்தாவுக்கு ஊக்கமளிக்கும் உணவு. இதை கொடுக்க கூட சக்தியற்ற கோழையான ஒரு சமூகத்திற்கு என்ன எழுதி கொட்ட வேண்டியிருக்கிறது? இதில் வாழும் கிரந்தகர்த்தா மனமிடிந்து பாழாய் போவார். ஆனால் சிங்காரவேலு இப்படி நாசமாவதற்கு கோழை அல்லர். தைரியத்தினால் ஏற்பட்ட மனக்கசப்பு அவரை ஒன்றும் எழுத விடவில்லை. அவர் சமூகத்தில் நம்பிக்கை வைத்த மனிதர். ஓடி தளர்ந்த சிந்தனைகளை எல்லாம் ஈட்டி குத்தும் மாதிரி கதைகளை சிருஷ்டித்தன. அன்று எப்பொழுதும் போல் அந்த தனி அறையில் பாயில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வெற்றிலையை மென்று மென்று துப்பியாகிவிட்டது. என்ன செயற்கை ஊக்கம் கொடுத்தாலும் அந்த கதையை தொட முடியவில்லை. 7 நாட்களாக இந்த கதிதான். கையில் இருந்த பேனாவையும் காகிதத்தையும் கீழே பொத்தென்று போட்டார். பின்புறம் இருந்த தலையணையில் சாய்ந்து கொண்டு வெற்றிலை செல்லத்தை பக்கத்தில் இழுத்து வைத்து கொண்டு வெற்றிலை போட ஆரம்பித்தார். அதுவும் ஒரு கலை அவருக்கு. தெரு வாசற்படியில் யாரோ வருவது போல் காலடி சப்தம். சிங்காரம் என்ற குரல். சுந்தரமா வா. அவருடைய நண்பர் சுந்தரம் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு, என்ன வெளியே போலாமா, மணி 5 இருக்குமே என்றார். வெற்றிலையை போடு முதலில். என்ன இன்னும் கதையை முடிக்கலையே, ஆரம்பம் ரொம்ப ஜோரா இருக்கிறது, சீக்கிரம் முடியுங்கள் என்கிறார் சுந்தரம். ஆமாம், வேலை இல்லை, தூக்கி எழுதி நிறுத்துற அவசரம் ஒன்றும் இல்லை. என்னடா, நல்ல கதையை ரசிக்கிறதுக்கு ஒரு பயலும் இல்லை, சும்மா எழுது எழுது என்றால் 4 பகுத்தறிவற்ற குயில் இல்லை எனக்கு. நான் எழுதுவதை சரி, நன்றாயிருக்கிறது என்று சொல்ல 4 பேர்கள் வேண்டும். சுற்றி ஒன்றுக்கும் மற்ற கழுதைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறது என்கிறார் சிங்காரம். ரசிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் இல்லையா என்றார் சுந்தரம். நீ ஏன் சிநேகிதன், உனக்கு என் மேல் பிரேம, நான் என்ன எழுதினாலும் உனக்கு நன்றாகத்தான் தெரியும். 3வது மனிதன் எவனாவது இதுவரை என் கதை நன்றாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறானா? அது இருக்கட்டும்பா, நான் கதை எழுதுகிறேன் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? வா போகலாம் கதை எழுதி என்று சொல்லி எழுந்து வெளியே புறப்பட தயாரானார். மௌனமாக கையில் இருந்த புகையிலையை வாயில் போட்டுக்கொண்டு நண்பரும் எழுந்தார். அன்று பேச்சு எங்கெல்லாமோ சுற்றியும் கடைசியில் இதில்தான் வந்து விழுந்து கொண்டிருந்தது. 5-6 நாட்கள் கழித்து இரவு 7 மணி இருக்கும். சிங்காரவேலு தமது அறையில் உட்கார்ந்து ஏதோ வாசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கதை அதுவும் அப்படியே குறையாகத்தான் கிடக்கிறது. சார், தபால் என்ற சப்தம். சிங்காரவேலுவுக்கு கடிதம் வருவது விதிவிலக்கு. முக்கால்வாசி வேறு யாருக்காவது போக வேண்டிய கடிதம் தவறுதலாக இங்கு வந்து விடுவதும் உண்டு. துணை தபால்காரன் இவரும் சிரமப்பட வேண்டியது. ஜன்னல் வழியாக விழுந்த கடிதத்தை எடுத்து விலாசத்தை கவனித்தார். அதில் தவறு ஒன்றுமில்லை. விலாசம் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் கையெழுத்து அவருக்கு அறிமுகமானதாக இல்லை. தபால் முத்திரை எப்பொழுதும் போல் ஒரே கருப்பு மையாக இருந்தது. பிரித்து வாசித்தார். விசாகப்பட்டி, செப்டம்பர் 10, 1933. இலக்கிய கர்த்தரான திரு சிங்காரவேலு அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு. நான் பெரிய படிப்பாளி ஒன்றுமில்லை, ஆனால் கலையில் எனக்கு ஆர்வம் மிகுதியும் உண்டு. தங்கள் சிறுகதைகளுக்கு நிகராக தமிழ் இலக்கியத்தில், ஏன் உலக இலக்கியத்திலேயே எனக்கு ஆங்கிலத்திலும் சிறிது பயிற்சி உண்டு.
பெரும்பான்மையாக கிடையாது என்றே சொல்லுவேன். தங்களின் சாலாவின் சங்கடங்கள் என்ற சிறுகதை வாழ்க்கையின் உயிர்மை ஓவியமாக இருக்கிறது. அது ஒரு புதியமானதொரு உலகத்தையே திறந்து காண்பிக்கிறது. அதை பற்றி புகழ்வதற்கு நானும் ஓரளவு எழுதும் பயிற்சி பெற்றவனாக இருந்தால் எனது உள்ளத்தில் தோன்றியதை அப்படியே எடுத்துரைப்பேன். ஆனால் அந்தோ அவ்வளவும் மூக்கையன் கண்ட கனவாகவே இருக்கின்றன. இன்னும் தங்கள் எண்ணிறந்த கதைகளை விடாது படித்து வந்தவர்களில் நானும் ஒருவன். இன்னும் புதிய கற்பனைகளை, கனவு லோகங்களை சிருஷ்டிக்க இறைவன் தங்களுக்கு போதிய சக்தி அருள்வானாக. இப்படிக்கு தங்கள் விதேயன் நாகப்பன். கடிதத்தை வாசித்ததும் முகம் மலர்ச்சியடைந்தது. உள்ளம் பூரிப்படைந்தது. குதூகலம் பிறந்தது. மறுபடியும் வாசித்தார். இன்னொரு முறையும் வாசித்தார். அந்த கடிதம் அவருடைய பெரிய தாபத்தை தீர்த்தது. நீ ஒருவன்தான் எண்ணிருந்தவர்களில் ஒருவன் அல்லன். சமூகத்தில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது. முழு மோசமில்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். கடிதத்தை சுந்தரத்திற்கு காட்ட வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அதில் என்னதான் இருக்கிறதோ மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறார். நாகப்பனுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுத வேண்டும் என்று நிச்சயத்தாகிவிட்டது. மறுபடியும் படிக்க ஆரம்பித்த பிறகு மனது திடீரென்று மாறுகிறது. சில எழுத்துக்கள் தமக்கு அறிமுகமான யாரோ ஒருவரின் கையெழுத்து மாதிரி தெரிகின்றன. ஆமாம், யாரோ நமக்கு தெரிந்த பயலுடைய வேலைதான். இல்லாவிட்டால் என் விலாசத்தை விசாகப்பட்டிக்கு யார் கொண்டு போய் கொடுக்க போகிறார்கள்? இந்த புழுகு மூட்டையை என்னிடமா அவிழ்க்க வேண்டும்? சி, முட்டாள், கோழை. தைரியம் இருந்தால், உண்மையில் ரசித்தால் பகிரங்கமாக பத்திரிகைக்கு ஏன் எழுதக்கூடாது? அவன் ரசித்தது என் சிநேகிதற்காகத்தான். சி, இதை எழுதிவிட்டால் எனக்கு திருப்தி, சாந்தி, எல்லா குட்டி சிவரும் வந்துவிடும் என்று எண்ணினானாக்கும். முட்டாள். அவனும் இந்த சமூகத்தில் ஒரு செந்துதானே. இந்த முட்டாள் கூட்டத்திற்கு கதை எழுத வேண்டுமாம். கதை. அதைவிட கசையடி கொடுப்பேன். முட்டாள்கள், தரித்திர கழுதைகள். நாளைக்கு வரட்டும். கதை வேண்டுமாம். கதை. இந்த பயல்கள் சகாசமே வேண்டாம். தொலைந்தால்தான் இந்த பீட ஒழியும். உண்மை பட்டுதலை காண்பிக்க தைரியமில்லாத கோழைகள். கடிதம் எழுதினானா? கடிதம். என்னை முட்டாள் என்று நினைத்து கொண்டானா? சி, முட்டாள். அவனை என்ன சொல்ல? பெற்று வளர்த்த சமூகம் இப்படிப்பட்டது. இதற்காக எழுதாமலும் இருக்கிறதில்ல. காகிதம் எரியும் நாற்றம் அறை முழுவதும் பறந்தது. விளக்கும் கரிபிடித்து எரிந்து எண்ணெயற்று சோர்ந்து மங்கிக் கொண்டே வந்தது. வெற்றிலை பெட்டியை எடுக்கும் சப்தம். சிங்காரவேலு வெற்றிலை போட்டுக்கொண்டார். விளக்கு அணைந்தது. அவர் மனதில் புழுங்கிய தணலும் அவிழ்ந்தது. அன்று அவர் வெகுநேரம் தூங்கவில்லை. இந்த மாதிரி அசட்டுத்தனமான சமூகத்தை எப்படி தூக்குவது? கோடைத்தனம் பிறப்புரிமையாக இருக்கிற இந்த புழுக்களை மனிதர்களாக ஆக்குவது எப்படி? இருள் இருந்தாதானே ஒளி. ஒளி வராமலா போய்விடும்? அதுவதை காத்திருக்க வேண்டியதுதான். எத்தனை காலமோ. ஒளி வரும்பொழுது நாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் உண்டா? எனது சிருஷ்டிகள் இருந்தால் போதும். இப்படியாக எழுத்தாளர் புதுமைப்பித்தனுடைய கடிதம் என்ற சிறுகதை முற்று பெறுகிறது. நன்றி.